வணக்கம். வடகிழக்கு பருவமழையின் 5வது சுற்று மழைப்பொழி இப்போ பெய்து கொண்டிருக்கிறது. இந்த 5ஆம் சுற்று மழைப்பொழிவில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கும் நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ எங்க இருக்கு, அது எந்த திசையை நோக்கி நகரப்போகுது, வருகின்ற அடுத்த சில தினங்களில் எங்கெங்க மழைப்பொழி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக லைவ் மேப் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய வட தமிழக கடற்கரை பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலவி கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்று மாலைக்குள்ளாக இன்று நாள் முழுவதும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய வட தமிழக கடற்கரை பகுதியில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும். இன்று மாலைக்குள்ளாக அது அப்படியே தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரத் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி இன்று மாலைக்குள்ளாக நகரும் என்றும், நாளை வரை ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி அங்கே நிலை கொண்டிருக்கும். தெற்கு ஆந்திரா பகுதியிலே இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி என்பது நிலை கொண்டிருக்கும். அதற்கு பிறகு வருகின்ற சனிக்கிழமை 21ஆம் தேதி நெல்லூர் அருகே சென்று ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி என்பது சனிக்கிழமை நெல்லூர் அருகே சென்று நெல்லூரில் அதீத கனமழை பொழிவை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொடுக்க இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை நெல்லூரில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, 21ஆம் தேதி முழுக்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நெல்லூரில் அதீத கனமழை பொழி கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே நெல்லூர் அருகே சென்று அப்படியே 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யூட்டன் போட்டு வடக்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வர இருக்கிறது. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இலங்கை மற்றும் வட டெல்டா மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்து அதற்கு பிறகு 23, 24 ஆகிய தினங்களில் அப்படியே டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை நோக்கி சென்று அடைகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இப்போ இதோடைய பயணங்கள் பொறுத்தவரைக்கும் இன்று முதல் 24ஆம் தேதி வரைக்கும் இது அப்படியே நெல்லூர் நோக்கி நகர்ந்து அப்படியே யூட்டன் போட்டு வடக்கு இலங்கை டெல்டா மாவட்டங்கள் வந்து உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலில் சென்று அடைய இருக்கிறது. 24ஆம் தேதி வரைக்கான இந்த ப்ராசஸ் நடக்கிறது. அப்போ மழை பொழிவு எப்படி இருக்கும், 24ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைய தினத்தில் வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படியே நகர்ந்து ஆந்திரா நோக்கி செல்லும் போது சென்னை மற்றும் டெல்டா வடகடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று நாளை என 2 நாட்கள் மிதமான மழைக்கு சென்னையில் வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு அது ஆந்திரா நோக்கி சென்று சனிக்கிழமை நெல்லூரில் அதீத கனமழை பொழிவு கொடுத்த பிறகு மீண்டும் அது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யூட்டன் போட்டு இலங்கை நோக்கி வரும்போது இலங்கை மற்றும் அதாவது வடக்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 22ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ மழை நமக்கு எப்போ அதிகமாக இருக்கும்னா, இன்று நாளையும் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யூட்டன் போட்டு அப்படியே வடக்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டம் நோக்கி வரும்போது இந்த வடக்கு இலங்கை பகுதி மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 23, 24, 23ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து 24ஆம் தேதி மேற்கு மாவட்டத்தில் மழை பொழிவு சென்று அரபிக்கடலில் சென்றடைய இருக்கிறது. இதனால இன்று முதல் 24ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் விரிவான தகவல் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் நாளை தினத்திலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று வடக்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களையும் 23, 24 ஆகிய தினங்களில் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது அதீத கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்ற கணிப்பும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இன்றைய தினத்தில் பகல் 1 மணி வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. நாளை தினம் வரைக்கும் அந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேகக்கூட்டம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வங்கக்கடலில் அதீத மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அது கடற்கரை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் அது சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. இது வருகின்ற 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இந்த ப்ராசஸ் அப்படியே இருக்கும். இருந்தாலும் இது 24க்கு பிறகு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 24க்கு பிறகு சில நாட்கள் மழைப்பொழிவு என்பது குறைந்து அதுக்கு பிறகு 27ஆம் தேதி மீண்டும் வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்று தாழ்பகுதி உருவாக இருக்கிறது. 27ஆம் தேதி வங்கக்கடலில் மீண்டும் ஒரு குறைந்த காற்று தாழ்பகுதி உருவாகி அது அப்படியே தமிழகத்தை நோக்கி நகர்ந்து 27 அதாவது இந்த மாதம் இறுதி வரைக்கும் பல்வேறு இடங்களில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்பகுதியால் 24ஆம் தேதி வரைக்கும் அதன் தாக்கங்கள் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இருக்கும். 27ஆம் தேதி மீண்டும் ஒரு குறைந்த காற்று தாழ்பகுதி வங்கக்கடல் உருவாகி அது அப்படியே தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து சில மாவட்டங்கள் 28, 29 ஆகிய தினங்கள் அதாவது நகர்தல் பொறுத்து எந்தெந்த இடங்களில் மழை
பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வானிலை என்பது ஒவ்வொரு நொடியும் மாறக்கூடியதான். வானிலை என்பது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள் சேட்டலைட் மேப் அடிப்படையில் தான் நம்ம இந்த தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வுப்பகுதியின் தாக்கம் இருக்கும். அதற்கு பிறகு சற்று இடைவெளி விட்டு 27ஆம் தேதி மீண்டும் ஒரு காற்று தாழ்வுப்பகுதி உருவாகி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.